உனக்கு என்ன ஆச்சு தக்காதா? ஓ, இப்போ கொஞ்ச நாளா நிஷிமுராவை பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. நீ எப்பவுமே அப்படிதானே. அது என்னமோ உண்மைதான்ப்பா, ஆனாலும் லவ்வா இருக்குமோ? லவ் பண்றவங்க முகம் இப்படிதான் இருக்குமா? நீ எப்பவுமே அந்த மரணத்து நிழல் கூட தானே இருக்க. ஆமா, அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். என்ன காரணம்னே தெரியல, ஆனா கொஞ்ச நாளா என்னோட மனசு ரொம்ப டைட்டா இருக்கு. அது அவளோட சாபமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது லவ் தான், அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாம் கரெக்டா பொருந்தது. அவ சாபத்தோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சொன்னேன்ல. நிஜமாவா? ஹூரே! இனிமே என்னால மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்டா இருக்க முடியும். நீ எப்படி இந்த மாதிரி முடிவெடுக்கிற? பசங்க எதுக்கு இப்படி இருக்காங்க? இது கண்டிப்பா லவ் தான். பிரமாதம். இப்ப கொஞ்ச நாளா தக்காதா கூட இருக்கும்போது என்னோட மனசு ரொம்ப டைட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அது லவ் லவ் லவ். கண்டிப்பா இது லவ் தான். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மிஷன் தான். தக்காதா நீயா? என்னானாலும் சரி, நான் இதை செஞ்சு ஆகணும். வேகமா இந்த கிளாஸ் ரூம்குள்ள பதுக்கி வச்சிருக்க அந்த பாம்பை நான் கண்டுபிடிக்கணும். ஆமா, இது என்ன இடம் கிட்டகவா? இதோ இதுதான் எங்க ஸ்கார்பியன் கேங்கோட பேஸ். பேசா பிரமாதம். ஆளுங்க கம்மியா இருக்கறதால இந்த கிளாஸ் ரூமை யூஸ் பண்றது இல்ல. அதனால இத ஸ்கார்பியன் கேங்குக்காக எடுத்துக்கிட்டோம். அதுவும் டீச்சர்ஸ்க்கு தெரியாம. அப்படின்னா இது உங்க கேங்கோட ஒரு சீக்ரெட் ஓபன் ரூம்னு சொல்ல வரியா? பிரமாதம். அப்படியும் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்த உடனே உன் வீடு மாதிரி மாத்திட்டியே. ஆனா என்ன எதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டீங்க? மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்ட உங்க கேங்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆ. இங்க பாரு. ஓ, தக்காதா, எங்களுக்காக ஒரு உதவி பண்ணு. எங்க ஸ்கார்பியன் கேங்க நீ தான் காப்பாத்தணும். ஏ, கிளாஸ் 5-1 ஸ்கார்பியன் கேங்கான எங்களுக்கும் கிளாஸ் 2ல இருக்கிற லிசார்ட் கேங்குக்கும் நடுவுல போர் நடந்துகிட்டு இருக்கு. என்ன லிசர்ட் கேங்கா? பிடி பீரியட்ல டாட்ச் பால் கோட்டை பிடிக்கிறதுக்கு சண்டை, மழை நேரத்துல கொடைய வச்சு சண்டை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு படியை விட்டு ஒரு படி ஏறுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நாங்க தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். எப்பவுமே ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்றாங்க. என்ன இந்த மாதிரி போட்டியில கூடவா? ரொம்ப மோசம். அதனாலதான் நாங்க
கோழைங்களான அந்த லிசார்ட் கேங்க எப்படியாவது தோக்கடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் தான் தி ரோச் பாம். ஒரு பெட் ஃபீடரை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். டைமுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கரப்பாம்பூச்சியா வெளியே வரும். இது ஒரு அற்புதமான ஆயுதம். பிரமாதம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இதை ரெடி பண்ணதே என்ஜினியரான டனாக்கா நான் தான். காக்ரோச் எல்லாத்தையும் அதுக்குள்ள புடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்துச்சு தெரியுமா? என்ன நிஜமாவா? இது நல்லா இருக்கு. இதை நம்ம எனிமியோட லாக்கருக்குள்ள வச்சோம்னா கண்டிப்பா எல்லாரும் அவனை வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றி நமக்கு தான். ஆனா தவறுதலா லாக்கரை மாத்தி அவன் அதை வச்சுட்டான். என்ன யாமாமோட்டோ? என்ன மாதிரி ஒரு புத்திசாலி கிட்ட இருந்து யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய தப்பு. இருங்க, என்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்க வந்தீங்களே. ஆமா, டைம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அந்த பாம்பை எடுத்துடணும். ஆனா எதுக்காக நான் பண்ணணும்? அது வந்து உன்னால இது முடியும்னு எனக்கு தெரியும். யாரும் கவனிக்காத நேரத்துல நிஷிமுராவோட லாக்கர்ல இருந்து அந்த பாம்பை வெளியே எடுத்துரு. அப்படின்னா நிஷிமுரா ஆபத்துல இருக்கா? என்ன தப்பா எடுத்துக்காத. அந்த மரணத்தின் நிழலுக்கு உதவி பண்ணணும் தான் உங்ககிட்ட கேக்குறேன். மத்த யாரையும் நாங்க இதுல இழுத்து விட விரும்பல. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நிஷிமுராக்கு அந்த காக்ரோச்சை பத்தி தெரியக்கூடாது. நிஷிமுராவை அந்த மாதிரி பயமுறுத்துறது ரொம்ப ரொம்ப மோசம். நான் அதுக்காக சொல்லல. எனக்கு புரிஞ்சது. நான் இத பாத்துக்கிறேன். நாங்க நிஷிமுராக்கு ஹெல்ப் பண்ண விரும்பல. இந்த விஷயத்துல எங்களுக்கு தான் ஹெல்ப் வேணும். சாருக்கு மட்டும் தெரிஞ்சது எங்களை திட்டியே தீர்த்து காட்டிடுவாரு. சொதப்பிடாத தக்காதா. நிஷிமுரா, நீ இந்த சைஸ்ல ஒரு பாம் ஏதாவது பாத்தியா? அடப்பாவி, அட, உனக்கு இது தெரியவே கூடாதே. எதுக்காக இங்க திரும்பி பாக்குற? மாட்டுறதுனா நீ மட்டும் மாட்டிக்கோ. நீ எந்த பாம்ப பத்தி பேசுற? எதையாவது பேச சமாளி. ப்ளீஸ், அந்த பாம்புக்குள்ள இருக்கிற காக்ரோச்சை பத்தி மட்டும் சொல்லிடாத. பாம்னா அது மக்களை கொல்லுமே, அந்த மாதிரியானது. எதுக்கு நிலைமை இன்னும் மோசமாக்குற? அ, நான் எதையும் பார்க்கலையே. ஓ, அப்படியா? தக்காதா இப்படி நடந்துக்கிறது நல்ல விதமா போச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஆமா ஆமா. அ, தக்காதா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன? கிளாஸ்க்குள்ள யாரோ பாம பதிக வச்சிருக்காங்கன்னு சொல்றியா நீ? இரு இங்க என்ன நடக்குது? கிளாஸ்க்குள்ள என்னமோ பாம்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, நிஜமாவா? நம்ப முடியல. நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுமா இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுமா? இந்த மாதிரி நேரத்துல நம்ம போலீஸ கூப்பிடணுமா இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ட கூப்பிடணுமா? நாம மாட்டிக்க போறோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த பாம்பை நான் டிஃப்யூஸ் பண்றேன். தக்காதா, நீ பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுவியா? நீ உண்மையிலே பெரிய ஆள் தான் தக்காதா. பாம எப்படி டிஃப்யூஸ் பண்றதுன்னு எனக்கும் சொல்லி கொடு. ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் எப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸான டைம் பாம்ப டிஃப்யூஸ் பண்ணுவான்? டிவைஸா? அட ஆமா, உன்னை நீ காயப்படுத்திக்க நாங்க விட மாட்டோம். எல்லாரையும் உடனே ஸ்கூல் யார்டுக்கு வர சொல்லணும். சஹாரா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அடச்சே, நமக்கு நேரம் கம்மி ஆகிட்டே இருக்கு. அவ்வளவு நேரம் தேடியும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல நீ எங்க தேடி பார்த்த? ஏதாவது ஒண்ணு பண்ணி நிஷிமுராவோட லாக்கரை போய் செக் பண்ணி பாரு. ஒருவேளை தக்கதா? நீ எதுக்கும் கவலைப்படாத நிஷிமுரா, நான் உன்னை பாதுகாப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் என்னுடைய லாக்கர்ல ஒரு வினோதமான டிவைஸ பார்த்தேன். நீங்க அத பத்தியா பேசுறீங்க? நான் சார் கிட்ட கொடுத்துட்டேனே.
தக்காதா, நம்ம சீக்கிரமா போய் சார கண்டுபிடிக்கணும். அவரு சாக போறாரு. டேய், உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? சாருக்கு இது தெரிய கூடாது. இப்போதைக்கு நாம அத தக்காதா கையிலே விட்டுருவோம். பாம்பு வெடிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் சொல்றேன். சரி வாங்க போவோம். என்ன இது, நம்ம வயசு பையனா இருந்துகிட்டு இவ்வளவு வேகமா ஓடுறான். சார் கிட்ட நைஸா பேசி வாங்கிடுவானா? வேற வழி இல்ல, இவனை தான் நம்பி ஆகணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. தக்காதா, வராண்டால ஓடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி சார். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரா? சார் அது ஓ இதுவா? காலையில நிஷிமுரா இதை கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு ஆட்டோமேட்டிக் பெட் ஃபீடரை எதுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்? அச்சச்சோ சார், ஓடாதீங்க, காரிடார்ல ஓடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ உங்களுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஒழுங்கா 3 பேரும் போய் அதோ அங்க நில்லுங்க. சொல்றத கேளுங்க. யாரும் இனிமே நீ கவலைப்படாத. அடுத்த தடவை ஓடுறத பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த பாம் வெடிச்சு செதறிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ஸ்கார்பியன் கேங் மொத்தமா அழிஞ்சிருச்சு. ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே அவங்க எல்லாரும் பைத்தியக்காரங்க. ஒரு ராமன் ஷாப்போட எதிரிங்க. சார் உன்னை செம்மையா திட்டாரு போல. ஆமா. ஆனா நிஷிமுரா, நல்ல வேளை நீ சேஃபா இருந்த, அதுவே எனக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ். என் லாக்கருக்குள்ள இருக்கிற அந்த பாம்பை எடுக்க ட்ரை பண்ணதுக்காக. அதெல்லாம் எதுக்கு? என்னால ஸ்கார்பியன் கேங்கோட பேஸ பார்க்க முடிஞ்சது. கிட்டகாவ கூடயும் மத்தவங்க கூடயும் ஜாலியா விளையாடினேன். ஒரு சீக்ரெட் பேஸ் இருந்தா அது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா பாரு, அதை க்ளீன் பண்ணது நாங்க தான். கேட்கவே சூப்பரா இருக்கே. ஓ, அப்புறம் அவங்க புதுசா உருவாக்குற ஸ்கார்பியன் கேங்ல என்ன ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. ஆ, ஆ, சரி சொல்லு, நீ அதுல ஜாயின் பண்ண போறியா? இல்ல, ஜாயின் பண்ண போறதில்ல. ஏன்னா அந்த ஸ்கார்பியன் கேங்ல நீ இல்லையே. ம், எனக்கு ஸ்கார்பியன்ஸை விட மரணத்தின் நிழலை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன என்ன நிஜமாவா? ஆமா, மரணத்தின் நிழல் தான் இருக்கிறதுலயே கூல். ஓ நிஷிமுரா, இங்க பாரு. பேசாம நம்ம மரணத்தின் நிழலோட கேங்க ஆரம்பிக்கலாமா? இன்னும் மத்தவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். ஓகே, இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லாரும் கற்பனை திறனை பயன்படுத்தி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு வரைஞ்சு காட்டுங்க. டேங்க் டாப். என்னால எதையுமே யோசிக்க முடியலையே. ஏய் நிஷிமுரா, இது கொஞ்சம் பாரு. அடுத்த வருஷம் நான் இப்படிதான் இருப்பேன். நானும் அதுல இருக்கேன். இது நான் தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மேஜிக் ஸ்பியர் டார்க் டான்சரோட இருக்கேன். டார்க்னஸோட ஹையஸ்ட் மெம்பரா சூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். நான் நான் எதுக்காக உன் பக்கத்துல இருக்கேன்? ஓ, என்ன நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஏன் கூட வா? ஆமா, நீ தூரமா இருந்தா எனக்கு ரொம்ப சோகமா இருக்குமே. அப்படியா? தக்காதா, ஆமா, என்ன இது? நிஷிமுரா, இது உன்னுடைய எக்டோபிளாசம். என்னது? இது உன்னுடைய எக்டோபிளாசம். என்னுடைய எக்டோபிளாசமா? ஆமா, 10 வருஷம் கழிச்சு நீ பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டல்ல. உன்னோட மரணத்தின் நிழலோட சக்தியும் அதிகரிச்சிருக்கும். நான் இதுல பார்க்க கியூட்டாவே இல்லையே. இல்லையே, நீ எப்பவுமே பார்க்க கியூட்டா தான் இருப்ப. உனக்கு இந்த மாதிரி வரைஞ்சா பிடிக்கும்னு நினைச்சுதான் நான் இப்படி வரைஞ்ச நிஷிமுரா. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. ஒருவேளை கூலான பிக்சரை வரைஞ்சா உனக்கு இது. இல்ல, நான் எப்பவும் கியூட்டா தான் இருப்பேன்னு சொல்றான். என்னால முடியல. ஓ,
தக்காதா என்னாச்சு? ஏன், என்னமோ ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. எப்பவும் இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்பவும் இருக்கிறத விடவா? ஆ, ஆ, நான் ஷாம்புவை மாத்திட்டேன், அதனால இருக்கும் போல. ஷாம்புவா? ஆமா, எங்க அப்பா அவருடைய ஒர்க்ல இருந்து ஒரு ஷாம்பு கொண்டு வந்தாரு. அது என்னமோ கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னாரு. என்ன, நிஜமாவா? அதனாலதான் வாசனை கொஞ்சம் சூப்பரா இருக்கா? அ- அ- அப்படி பண்ணாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. சாரி, என்னால முடியல. நீ தொடர்ந்து இந்த ஷாம்புவே யூஸ் பண்ணு. ஆனா நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் நல்லதா இருந்தது. ஆனா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்க கூடிய ஒரு ஷாம்புவை நான் யூஸ் பண்ண கூடாது. ஆ, எதுக்காக? அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. மரணத்தின் நிழல் பசங்க கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான்னு சொல்லுவாங்க. அது என்ன நல்ல விஷயம் தானே? ஏன்னா மரணத்தின் நிழலுக்கு ஆல்ரெடி எல்லாரும் முன்னாடியும் ஒரு சாம் இருக்கு. ஆ, நீ எப்பவும் ரொம்ப வண்டர்ஃபுல்லானவ. அத நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். இது பிரமாதம் தெரியுமா? எந்த வேலையும் பண்ணாம ஒரு சாமோட இருக்கிறது மட்டும்தான். யாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் இல்ல. இது கண்டிப்பா உன் சாபத்தோடைய சாமா தான் இருக்கணும். அந்த ஃபேன்சியான ஷாம்பு இல்லாமலே என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அ, அப்படின்னா இதுவும் அந்த மத்த சாபங்கள் மாதிரி தானா? ஆ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆ. ஆ, நிஷிமுரா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஒரு வழியா இந்த மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் மெசேஜ் அனுப்பி அவனை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆ, இவன் மெசேஜ பார்த்துட்டான், ஆனா எதுக்காக ரிப்ளை பண்ணல? நான் இவனுக்கு இதை எதுக்காக அனுப்புனேன்? தக்காதா அந்த ரூமரை சீரியஸ் எடுத்துக்கிட்டானோ? மரணத்தின் நிழல் கிட்ட இருந்து வர மெசேஜை நீ 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உனக்கு தான் ரொம்ப பேட் லக் ஆயிடும். அக்கா அக்கா பாரு, நிஷிமுரா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கர்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. என்ன கர்ஸ்ட் மெசேஜா? நிஷிமுரா கிட்ட இருந்து வர மெசேஜ்லாம் ஆபத்தானதான். சில நேரங்கள்ல நம்ம உயிருக்கே அது ஆபத்தா மாறுமா அப்படின்னு தான் என் கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் சொன்னாங்க. ஹேய், ரொம்ப பவர்ஃபுல்லான கர்ஸ். ஹேய், யா. நான் தான் சொன்னேன்ல, நிஷிமுரா ஒரு ஏஞ்சல். அவகிட்ட இருந்து இந்த மாதிரி மெசேஜ் வரணுங்கிறதுக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த. ஆ, ஆமாக்கா. என்ன இவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. ஆனா அதான உண்மை. நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. நான் இப்போ சீரியஸா இந்த கேமை ஃபினிஷ் பண்றேன். ஆ. தக்காதா, நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற. மரணத்தின் நிழல் கிட்ட இருந்து வர மெசேஜ் எல்லாரும் துரதிருஷ்டமா தான் பாப்பாங்க. அட ஆமா, நிஷிமுரா எனக்கு அனுப்புற மெசேஜ் நான் 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஆமா, இது என்ன ரூல்? உன்னை இப்படியா பண்ண சொன்னாங்க? நான் என்ன பண்றது? என்னோட கான்டாக்ட்ல கூட அத்தனை பேர் இல்லையேக்கா. அப்படின்னா உன் ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லு. 20 பேர்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்லு. அட ஆமா. ஏ ஹேய், நான் சூப்பர் பாப்புலர் ஆக போறேன். நீ உண்மையிலேயே புத்திசாலிக்கா. நான் பிறந்ததுல இருந்து அப்படித்தானே. இன்னைக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கான். எல்லார்கிட்டயும் முக்கியமான விஷயம் சொல்லணும். நிஷிமுரா கிட்ட இருந்து நேத்து ராத்திரி மெசேஜ் வந்துச்சு. அப்படியே காத்துல பறக்குற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஹேய். நிஷிமுரா, உன்னோட கான்டாக்ட் நம்பரை எனக்கு தர முடியுமா? தாராளமா தரேன். ஆனா எதுக்கு திடீர்னு? உன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தா ஒரு சந்தோஷமும் சேர்ந்து வருமா. அப்படிதான் ஸ்கூல்ல எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க.
நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஹே ஹே, இத கொஞ்சம் கேள. நிஷிமுரா, குட் மார்னிங். ஓ குட் மார்னிங் தக்காதா. உன்னோட அப்பாவும் இன்னைக்கு உன் கூட வந்திருக்காரா? கொஞ்சம் தூரம் தான் வருவாரு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் தாயோ. ஹே ஹே நிஷிமுரா, இன்னைக்கு உன்னோட ராசி பலன் எப்படி இருக்கு? அது இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அக்கான கேட்டியா நீ? அட ஆமா, உங்க 2 பேருக்கும் ஒரே ஃபேமிலி நேம்ல. எங்க 2 பேருக்குள்ள அப்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உன்னை அக்கானேன்னு கூப்பிடுறேன். குட் மார்னிங் அக்கானே. இன்னைக்கு உன்னோட ராசி பலன் எப்படி இருக்கு? அது அது எதிர்காலத்துல எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. தாயோ. அட அக்கானே, இவனை டாயோன்னு கூப்பிடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்குல்ல? அப்படியா? ஆனா எனக்கு அக்கானேவ தான் பிடிச்சிருக்கு. நீ என்னுடைய பேரை தானே சொல்ற? ஓகே, கிளம்பலாமா? உங்களுக்கு லேட் ஆயிட போகுது. போலாமே.